வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லி தான் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரேஞ்சு பவுண்டாக தான் இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்காது, இறக்க ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் கீழே எல்லோ ஜோன் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு கீழே ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். அதாவது டேவை பிரேக் பண்ணுவான், ஆனால் அதுன்றது எல்லோவில் எடுப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லோவிலேருந்து கரெக்டாக எடுத்தாங்க. இந்த ஃபஸ்ட்டு ரெஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சு, செகண்டை தாண்ட முடியல. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபஸ்ட்டு பிரேக் பண்ண செகண்டுங்கிறது அடுத்த ரெஸ்டன்ஸ் தான், அடுத்தது ரெஸ்டன்ஸாக இருக்கனால தான் பெருசாக போகாதுங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம கான்செப்ட்லேயே ஒரு வேளை நல்ல மூவ் இருந்துச்சுன்னா இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணி திருப்பி உள்ளுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். ஆனால் டேவோட ஹையை பிரேக் பண்ணிட்டேன். ஆனால் நமக்கு சொல்லியிருந்த மாதிரி டேவோட லோவை மட்டும் பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டிலேருந்து எல்லோ ஜோன் வந்து ரொம்ப கீழே போட்டிருந்தோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் இறங்க வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ ஜோன் வரைக்கும் அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். ஆனால் இவங்க ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணல. அதோட ஃபஸ்ட்டு ரெஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் செகண்ட் வரைக்கும் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா செகண்ட் அடுத்த ரெஸ்டன்ஸ் ஏரியா தான் இருக்குது அடுத்தடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இதை பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் அப் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேபோல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை தொடாமல் அங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆனிச்சு. ஃபஸ்ட்டு ரெஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் செகண்டை தொடரல. அதுக்கப்புறம் இடையில கூட நம்ம டெலகிராமில் இந்த இது போஸ்ட் பண்ணியிருந்தோம். என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த இடத்த பிரேக் பண்ண மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு வர பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் பண்ணல, கீழே பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலேயும் கீழே 2 சைடு பிரேக் பண்ணிச்சு. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கோம். நம்ம சென்செக்ஸில் சொல்லியிருந்தோம் எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோவில் வந்து சப்போர்ட் எடுத்தாங்க. மார்க்கெட் ஃபஸ்ட்டு ரெஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சு, ஆனால் செகண்டை கூட தொடரலை. நிஃப்டியில் கூட செகண்ட் தொட்டுச்சு. இதில் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. நம்ம எதிர்பார்த்தது தான் இது. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டியிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி தாட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி சொல்லியிருந்தோம், இந்த இடம் வந்து செல்லிங் வரும்னு சொல்லிட்டு. இது டபுள் டேப் ஏரியா. இப்போ அதெல்லாம் செல்லிங் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெட் கேண்டில் அது நேற்றோட ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் அடுத்தது புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி அது பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் இன்னையோட லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதுக்கான செட்டப்பு தான் மார்க்கெட்டே முடிஞ்சிருக்கு. சார், 50 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 23,646 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெஸ்டன்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23,744, அதுக்கடுத்து 23,869 இப்போ ரீசெண்டாக போன ஹை. சரி, சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 23,559 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்கும். அடுத்து 23,500 அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லோ தான் 23,412. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் கைப்பு பார்த்தோம்னா, இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்டன்ஸுங்கிறது இந்த இடத்துல ஒரு முக்கியமானதாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரெஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம அடுத்தடுத்து புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு வேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 23,400ங்கிற தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். இதை விட்டு கீழே வரது வாய்ப்பு இருக்கும். அது எல்லா ஜோனுமே கொடுக்குறேன். இந்த ரேஞ்ச் வரைக்கும், இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் கூட வரது வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சை வந்து திருப்பி அப் சைடு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுமாதிரி செட்டப்பில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. எப்போ இந்த கேப் ஃபில்லிங் முடிஞ்சு மறுபடியும் இறங்கினா தான் மார்க்கெட்டில் நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓப்பனை பொறுத்து ஒருவேளை ஒரு கேப் டவுன் அதுமாதிரிலாம் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம மார்க்கெட் டவுன் தான் இருக்கும். ஒரு கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கேப் இதுக்கு மேலே இருந்துச்சு நல்லது. அதாவது 646 கொடுத்துருக்கோம். 650க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் போட்டு பார்த்தோம்னா நிஃப்டியில் சொன்ன மாதிரி தான் இந்த நேரத்தோட இந்த கேண்டில் ரெட் கேண்டோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் டவுன் இருக்கும். அதுமாதிரி செட்டப்பில் தான் இருக்குது மார்க்கெட்டை பொறுத்தவரை. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி ஒரு டவுன் பார்த்தோம்னா இந்த கேண்டில் கீழே இந்த கேண்டோட லோவை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட்டில் நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 50,700 கீழே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இது ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். அதாவது இந்த ஹைக்கும் இந்த நான் சொன்ன ரேஞ்சு லோக்கும் இடைக்குள்ளேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,714, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 51,875, அடுத்து 52,063. இது சென்டப் பண்ண ஹை. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 51,408 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா
51,245, அதுக்கு அடுத்தது 51,050. சரி ஓகே, இது என்ன மூமெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, இதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அது எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணால் அந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 52,000 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுபோல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் 51,000ங்கிறதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். எப்போ வந்து மார்க்கெட் வந்து பையிங் செல்லிங் முடிவு பண்ணலான்னு பார்த்தோம்னா, இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் பையிங் இருக்கும். இந்த ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது பாருங்கள், இந்த கேப் ஃபில்லிங் கீழே வந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் நாளைக்கு ஒரு வேளை இந்த லைனை இறக்கி பிரேக் பண்ணாங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு தான் இருக்கும். இந்த இறக்குன இடத்துக்கும் அந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவுக்கும் இந்த ஹைக்கும் இடையில தான் மார்க்கெட் அடுத்தது டே கேண்டில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எந்த டைரெக்ஷனில் பிரேக் பண்ணுதோ என்னை பொறுத்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த சைடுவேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து தான் வெளில போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், சடனாக நாளைக்கு வந்து இந்த இடத்தெல்லாம் பிரேக் பண்ணி அடுத்தடுத்து போணுச்சுன்னா போயிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே மாட்டிக்கிட்டு வெளில வராது. அதுக்கான செட்டப் தான் இப்போ தெரியுது. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோம்னா சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம் பை டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட மூணுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த நேற்றோட ஹையை பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அடுத்து இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா ஒரு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு பாக்ஸ் பேட்டர்னை கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தோணுது. இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இப்படி ஒரு பாக்ஸ் அதாவது இந்த கணக்கில் வச்சுப்போம். இந்த ஹை வரைக்கும் இதை கரெக்ட் பண்ணி இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே, 50 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 77,822, 78,216 அடுத்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 78,738. சரி ஓகே, ஃபஸ்ட்டு சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 77,537 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 77,345, அதுக்கடுத்து 77,082 அப்படிங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி ஓகே, இது என்னமே மூமெண்ட்ஸ் வாய்ப்பு பார்த்தோம்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மாதிரி தான். ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் முக்கியமானதாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்கும். அதே போல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட்டில் டவுன் இருக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும். மார்க்கெட்டில் எப்போ நம்ம ஃபால் எதிர்பார்க்கலாம்னா இந்த கேப் ஃபில்லிங் முடிஞ்சு அது கீழே போனால் மட்டும்தான் மார்க்கெட்டில் அடுத்த டவுன் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை வந்து இந்த இந்த தேர்ட் சப்போர்ட்டுக்கும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அடுத்தடுத்த நாட்கள். இந்த டைரெக்ஷன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த டைரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் ஒரு சைடுவேஸ் இருந்துட்டு தான் மார்க்கெட் வந்து அப் சைடாக டவுன் சைடாங்கிறது முடிவு பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான செட்டப் தான் இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இப்போ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஹை அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.